ஒரு வீரனின் அடையாளம். உங்கள் கனவை நனவாக்க அனைத்தும் ஒரே இடத்தில். உங்கள் வெற்ற கிளாஸின் நம்பிக்கையான துணை. இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெய்ஹிந்த். எல்லோருக்கும் காலை வருங்கால ராணுவ அதிகாரிகள். நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ரவி கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல கேடட்ஸ் எதுக்காக இத்தனை நாள் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. அதாவது நம்மள எத்தனையோ கேடட்ஸ் அவங்க பிசிக்கலும் சரி மென்டலும் சரி ஆர்மியில போயே தீரணும், நான் ஜாயின் பண்ணியே தீரணும், நான் நாட்டுக்காக சர்வ் பண்ணணும் எத்தனையோ பேரு காத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான டைம் இது வரைக்கும் இல்லாம இருந்தாச்சு. பட் இப்ப அந்த டைம் வந்தாச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஆமாங்க, நீங்க இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எங்கன்னா ஊட்டி தாங்க. நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்டல் செக்டர்ல யூனிட் ஹெட் குவார்டர் ரேலி, அக்னிவீரோட யூனிட் ஹெட் குவார்டர் ரேலி கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாசம் 21 ஆகஸ்ட்ல இருந்து 28 ஆகஸ்ட் வரை நம்ம சவுத் ஜோன்ல இருக்கிற ஆல் ஸ்டேட் எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும், அவங்க எப்ப எந்த ஸ்டேட் எந்த டேட்ல ரிப்போர்ட் பண்ணணும், எங்க அவங்க பஸ்ல போயிட்டு இறங்கணும், அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க டாக்குமெண்ட் எடுத்து போகணும், இத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, இந்த மாசம் 21 ஆகஸ்ட் இருந்துட்டு 28 ஆகஸ்ட் வரை நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல அக்னிவீரோட யூனிட் ரேலி நடக்குது. கண்டிப்பா நீங்க அதுல கலந்துட்டு செலக்ட் ஆயிட்டு நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப 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 உங்க மேல இருக்கு. ஏன்னா நீங்க கண்டினியூவா உங்களுடைய எஃபர்ட் நெவர் ஃபெயில். நீங்க போட்ட எஃபர்ட் என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. அதனால நீங்க ரெடியா இருங்க. உங்க காலண்டர்ல டேட்டா குறிச்சு வச்சிருக்காங்க. 21 to 28 வரைக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் வெலிங்டன்ல செலக்ஷன் கன்ஃபார்மா இருக்கு. உங்களுடைய ஏஜ் எவ்வளவு இருக்குன்னா 17 22 வரைக்கும் இருக்கணும். அதாவது 1 ஜூலை 2005 இருந்துட்டு 1 ஜூலை 2009 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1 ஜூலை 2005 இருந்து இருக்கலாம். அதே மாதிரி எண்ட் டேட் என்ன இருக்குன்னா 1 ஜூலை 2009 இருக்கணும். அவங்க மட்டும்தான் ஏஜ் குவாலிபிகேஷன். மறக்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிக்காங்க. ஏன்னா பர்த் சர்டிபிகேட் மஸ்ட். அதுல நீங்க கண்டுபிடிக்காச்சுன்னா அங்க போயிட்டு ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்காங்க. உங்களுடைய ஏஜ் பார் ஆகாம இருக்கா இல்லையா. ரெண்டாவது பாருங்க, ரேலி ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா 21 22ஆம் தேதி ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரேலி இருக்குங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரெயில் நடப்பாங்க. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்லெட்டிக்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கிளம்பிங் இருக்கு, ஷூட்டிங், பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, இந்த எல்லா கேமும் மினிமம் நீங்க நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அது இல்லாம நீங்க சவுத் ஜோன்ல இருக்கிறவங்க, நம்ம 5 ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு ஓபன் கேட்டகரி, அவங்க எக்ஸர்வீஸ்மேனோட பையனா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. யாருனாலும் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் நேஷனல் லெவல் வச்சிருக்கீங்க போது நீங்க கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல பாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் திறமைய ஆர்மியே தன்னுடைய சொந்த செலவுல உங்களுடைய திறமையை வளர்த்து நாட்டுக்காக உங்களுடைய கேம கண்டிப்பா
ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதனால யாரும் இந்த டேட்டை மறந்துடாதீங்க. 21-22 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் நடக்குது. அந்த டேட்ல ஜிடி டியூட்டிக்கான அக்னிவேர் யாரும் போக வேண்டாம். ஒன்லி 21-22 ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் தான் நடக்கும். அதுவும் 21ஆம் தேதி யாருக்கு நடக்கணும், என்ன ஸ்போர்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 21ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அத்லெட்டிக்ஸ் செய்வாங்க, ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் அண்ட் ஷூட்டிங். இது 3 கேம் மட்டும்தான் 21ஆம் தேதி. அதே மாதிரி 22ஆம் தேதி என்ன கேம்னு பார்த்தாச்சுன்னா பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி. இந்த 4 கேமும் சேம் டைம் 8 மணில இருந்து காலையில மதியம் 2 மணி வரைக்கும் இந்த 4 கேமோட ட்ரையல் இருக்கும். இந்த ட்ரையல்ல யார் செலக்ட் ஆவாங்களோ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. அவங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷனுக்கு குறிப்பிட்ட டேட், அதாவது உங்களை 26ஆம் தேதி உங்களுடைய டாக்குமெண்ட் செக்கிங் இருக்கும். வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட், அது என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் ஃபிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல உங்களுக்கு சிஇஇ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி கிளியர் பண்ணிருக்கீங்களோ நீங்க அவங்க சொல்ற டேட்ல எம்ஆர்சில உங்களுடைய நியூ கரியரை ஸ்டார்ட் பண்ணி ரைட் லெக்க வைக்கலாம். சோ 21-22 ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் எல்லா ஸ்டேட்டும் போலாம். இதுல ஒரு சவுத் ஜோன் மாதிரி இல்ல, ஓப்பன் கேட்டகரி. அதே மாதிரி 24ஆம் தேதி ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கும். இது யாருன்னா அக்னிவீர் ஜிடி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே 24ஆம் தேதி ஸ்கிரீனிங் இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். இது எந்தெந்த ஸ்டேட்னா 24ஆம் தேதி எல்லா ஸ்டேட்டும் போக கூடாது. தமிழ்நாடு, கேரளா, அந்தமான், பாண்டிச்சேரி இந்த 4 ஸ்டேட்டும். தமிழ்நாடு, கேரளா, அந்தமான், பாண்டிச்சேரி இவங்க 4 பேர் தான் 24ஆம் தேதி உங்களுடைய டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களுடைய ஸ்கிரீனிங் டெஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், சைக்கோமெட்ரிக் டெஸ்டுக்கு போகும். அதுக்கடுத்தது 25ஆம் தேதி சேம் ஸ்கிரீன் டெஸ்ட், அதே ரெஜிஸ்ட்ரேஷன், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நடக்கும். அது என்னென்ன ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, லட்சத்தீப் இந்த 4 ஸ்டேட்டுக்கும் 25ஆம் தேதி உங்களுடைய டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது 26ஆம் தேதி 27ஆம் தேதி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் எல்லா கேட்டகரி ட்ரேட்ஸ்மேன் இருக்கட்டும், ஜிடிஏ இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். அதுக்கு அடுத்தது அதுலயே நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா எக்ஸாம் சொன்ன மாதிரி செகண்ட் வீக்கா அக்டோபர்ல. இப்ப நாம இந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு கிளியர் ஆயிட்டோம். அப்ப அதுக்கு கிளியர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனோம், அது இல்லாம என்னென்ன கிரேடுக்கு யார் யாரு எலிஜிபிலிட்டி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எவ்வளவு இருக்கணும், 10th படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும், அதே மாதிரி 8th படிச்சவங்களுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ட்ரேட்ஸ்மேன்ல. பட் அவங்க அந்த மார்க் ஷீட்ல எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கிருக்கணும் இத பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம டாக்குமெண்ட்ஸை பத்தி பார்ப்போம். இன்கேஸ் நம்ம செலக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கணும், நம்ம பிசிக்கல் ஸ்கிரீனிங் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் எடுத்துட்டு போனது பார்த்ததுன்னா நம்பர் 1 இருக்கிறது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கலர் போட்டோ 20 போட்டோ எடுத்துக்கோங்க. அதுல எதுவுமே அட்டஸ்டட் சைன் போட்டு இருக்க கூடாது. 2வது பார்த்ததுன்னா உங்க அபிடவிட் கம்பல்சரி நோட்டரி லாயர் கிட்ட வாங்கிட்டு போகணும். 3வது பார்த்ததுன்னா எஜுகேஷன் சர்டிபிகேட் 10th இருக்கு, 12th இருக்கு, 8th இருக்கு. அந்த மாதிரி 8th பாஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், டொமைசியல் சர்டிபிகேட். நீங்க உங்களுடைய
தாசில்தார் கிட்ட வாங்குற நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் காஸ்ட் சர்டிபிகேட் இருக்கணும். இன்கேஸ் ரிலிஜியன் சர்டிபிகேட்டும் இருக்கணும். உங்களுடைய காஸ்ட் சர்டிபிகேட்ல உங்களுடைய ரிலிஜனை மென்ஷன் பண்ணலன்ற போது ரிலிஜியன் சர்டிபிகேட் எடுத்துருக்கோங்க. இல்ல உங்களுடைய ஜாதி சான்றிதழ்லயே உங்களுடைய காஸ்ட் எல்லாம் இந்து வன்னியர் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்ற போது உங்களுக்கு அந்த ரிலிஜியன் சர்டிபிகேட் தேவைப்படாது. இல்லைன்னா நீங்க அந்த சர்டிபிகேட்டும் கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். இது இல்லாம நீங்க உங்க வில்லேஜ் சர்பஞ்ச் பிரசிடென்ட் இவங்க கிட்ட வந்து கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி அன்மேரிட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். எங்களுக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகணுன்ற அன்மேரிட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். இது இல்லாம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஏன்னா என் மேல எந்த ஒரு கிரிமினல் கேஸ் எதுவுமே இல்லைன்றதுனால அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். இது கூட என்சிசி ஸ்டூடெண்டா இருந்தாச்சுன்னா நீங்க உங்களுடைய ஏ சர்டிபிகேட் எக்ஸாம் சர்டிபிகேட், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட் எக்ஸாம் எல்லாம் நீங்க கண்டக்ட் பண்ணி நீங்க சர்டிபிகேட் வாங்கியிருந்தா அந்த சர்டிபிகேட் போனாலே உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது இல்லாம இன்கேஸ் நீங்க ஆர்டிசி அட்டன் பண்ணிருக்கீங்க டெல்லியில, அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஆர்டிசி பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட்டும் எடுத்து போகணும். இது கூட கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் எதுக்குன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் இந்த அக்னிவீர் ஜிடி, அக்னிவீர் பிளஸ் இதெல்லாம் ஒன்லி ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் பேசதான் அங்க உங்களுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. அதனால ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் எடுத்து போகணும். ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் சொந்த பையனா இருக்கலாம், சொந்த பிரதரா இருக்கலாம். நீங்க உங்களுடைய கன்சர்ன்டு ரெக்கார்ட்ஸ்ல அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போகலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸ்ல இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிரதர் இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிரதர் இருக்கலாம், வார் வீடியோஸ் இருக்கலாம். அதாவது அப்பா வந்து நாட்டுக்காக தன்னுடைய வீடு தியாகமான வார் வீடியோஸ் சண்டையில தியாகம் இருக்கலாம். இல்லைன்னா பிரசன்ட் அவருக்கு ஏதோ ஏஜ் இல்லாம ஏஜ்ல பார்ல ஆகிட்டு அவங்க பசங்களை கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கண்டிப்பா நீங்க அவங்களுடைய ரிலேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிப்போம். இது கூட இன்கேஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின் கொடுக்க போறன்ற போது உங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க போது அந்த சர்டிபிகேட் கூட எடுத்துட்டு போகணும். டோட்டல் பாத்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் உங்களுடைய விஓ வில்லேஜ்லயே கிடைக்கும். அவங்க கிட்ட வாங்கிட்டு போற சர்டிபிகேட் தான் இந்த ஃபேமிலி டீடைல்ஸ் சர்டிபிகேட் தான். இது கூட ஆதார், உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு. மொத்தம் 15 சர்டிபிகேட் உங்க கிட்ட இருக்கணும். ஒன்னு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அபிடவிட், எஜுகேஷன் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், காஸ்ட் சர்டிபிகேட், ரிலிஜியன் சர்டிபிகேட், ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட், கேரக்டர் சர்டிபிகேட் விஓ அதாவது வில்லேஜ் சர்பஞ்ச், அதே மாதிரி அன்மேரிட் சர்டிபிகேட், ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட், என்சிசி சர்டிபிகேட். யாராவது இன்கேஸ் என்சிசில இருந்திருந்தீங்கன்னா ஆதார், ஃபேமிலி டீடைல் சர்டிபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட், அண்ட் ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போகணும். இப்ப இருந்தே இருக்கிற டைமுக்குள்ள நீங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அக்னிவீர் ஜிடி அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும், கிளர்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும்னு பாருங்க. இப்ப அக்னிவீர் ஜிடி அவங்க யாரெல்லாம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அக்னிவீர் ஜிடி இருக்கும்போது ஜிடினா ஜெனரல் டியூட்டி ஒன்லி சவுத் ஸ்டேட் மட்டும் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சவுத் ஸ்டேட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சவுத் ஸ்டேட்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் பாண்டிச்சேரி, அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவு இவங்க மட்டும் தான் இந்த ஜிடில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவங்க கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா அவங்கள உள்ள விட மாட்டாங்க, ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது கிளர்க்ஸ், அக்னிவீர் கிளர்க்ஸ் இவங்க வந்து ஆல் ஸ்டேட் பட் எம்ஆர்சியோட ரிலேஷனா மட்டும்தான் இருக்கணும். பாக்கி எல்லாமே ஆல் ஆர்ம்ஸ் எந்த ரெஜிமெண்டல் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் எடுத்துப்பாங்க ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட். பட் கிளர்க்கு மட்டும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல அவங்க கிளர்க்கு அதாவது சர்வீஸ் பண்ணியிருந்தா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் கிளர்க்கு எடுத்துப்பாங்க.
நெக்ஸ்ட் அக்னிவில் ட்ரேட்ஸ்மேன். ட்ரேட்ஸ்மேன் உங்களுக்கு ஆல் ஸ்டேட், எந்த ஸ்டேட்னாலும் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவங்க ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொல்லியாச்சு, ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்டேட்டுமே இருக்கு. இது வந்து ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் தேவையில்லை, பட் ஆல் ஸ்டேட் யாருனாலையும் அவங்க நேஷனல் லெவல் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, மெடல் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குவாலிபிகேஷன், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பண்ணும்போது ஜிடி, ஏடி, எக்ஸலன்ட் ஜிடிக்கு வந்து 10th பாஸ் ஆயிருக்கணும். 10th பாஸ் ஆயிருக்கு கூட கண்டிப்பா 45% ஸ்கோர் பண்ணிருக்கணும். அது கூட ஓவரால் 45%, ஈச் சப்ஜெக்ட் 33% கம்பல்சரி அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் அக்னிவேர் கிளர்க் கம்பல்சரி அவங்க 12th கிளியர் பண்ணிருக்கணும். 12th 60% ஓவராலா அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். அது கூட 50% ஈச் சப்ஜெக்ட் இருக்கணும். இதுலயும் டீடைலா பார்க்கணும், இங்கிலீஷ், மேத்ஸ், அக்கௌண்ட்ஸ்ல கம்பல்சரி அவங்க 12th 50% மார்க் எடுத்திருக்கணும். அப்பதான் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் அக்னிவில் ட்ரேட்ஸ்மேன். ட்ரேட்ஸ்மேன் நமக்கு வந்து நிறைய ட்ரேட்ஸ்மேன் இருக்காங்க. அதாவது டெய்லரும் ஒரு ட்ரேட்ஸ்மேன் தான், பூட் மேக்கர் ஒரு ட்ரேட்ஸ்மேன் தான், பார்பர் ஒரு ட்ரேட்ஸ்மேன் தான். இவங்க எல்லாமே ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரி தான் வருவாங்க. ட்ரேட்ஸ்மேன் A to Z இவங்க வந்து கம்பல்சரி 8th பாஸ் ஆயிருக்கணும். இவங்களுக்கு ஒரு லிமிட்டட், அதாவது பெஞ்ச் மார்க் எதுவுமே இல்லை, பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும். பட் 33% கம்பல்சரி பாஸ் ஆயிருக்கணும். அதே அக்னிவேட் ட்ரேட்ஸ்மேன்ல 8th பாஸ் ஆயிருந்தவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். அவன் 2 ட்ரேட்ஸ் தான், ஒன்னு ஹவுஸ் கீப்பர், இன்னொன்னு பெஸ்ட் கீப்பர். இவங்களும் கம்பல்சரி 8th பாஸ் ஆயிருக்கணும். பட் 33% எல்லா சப்ஜெக்டும் மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்து. இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த யூனிட் ஹெட் குவார்டர் ரேலியை அட்டன் பண்ண முடியும். சோ இது வரைக்கும் யார் யாரெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணலையோ, இன்னிலிருந்து டைம் இருக்கு. இன்னைக்கு டேட்டு 6, இன்னிலிருந்து டைம் இருக்கு. நீங்க வேகமா இன்னும் 15 நாள் இருக்கு. அந்த 15 நாளுக்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த செலக்ஷன்ல அட்டன் பண்ணி ஆர்மில என்ட்ரி ஆகிற உங்களுடைய கனவை நினைவாக ரெடியாகு. இப்ப நீங்க எப்படி போகணும், உங்களுக்கு ஒரு வழி சொல்ற பாருங்க. இன்கேஸ் இது வரைக்கும் யாருமே வீட்டு சைடு போல, எனக்கு இடம் தெரியாது, எப்படி போகணும் சார்னு கேட்கற ஒரு இந்த மாதிரி கேட்டர்ஸ் இருந்தாச்சுன்னா, பை ட்ரெயின்ல போறதுன்னா நீங்க கோயம்புத்தூர் வரைக்கும் போகலாம். கோயம்புத்தூர் இருந்துட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்துட்டு நீங்க பஸ் ஏறினீங்களா, ஊட்டி வண்டி எந்த வண்டினாலும் ஏறலாம். கோத்தகிரி வண்டி ஏறினாதீங்க, அது ஏன்னா மேட்டுப்பாளையத்துக்கு வேற ரயில் போகும். ஊட்டி வண்டி எந்த வண்டியில ஏறினாலும் நீங்க உங்களுக்கு பிளாக் பிரிட்ஜி என்ற ஒரு பஸ் ஸ்டாப் வரும். 90க்கு அடுத்தது 2 ஸ்டாப் தள்ளி அந்த பிளாக் பிரிட்ஜ் இறங்கியாச்சுன்னா அங்கேயே உங்க ரிசீவிங் பாயிண்ட் இருக்கும். அங்க இறங்கியாச்சுன்னா அங்கிருந்து கைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஆல்ரெடி சர்வீஸ் பண்ற நம்மளுடைய சோல்ஜர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இல்ல சார் நான் கோயம்புத்தூர் போல பை பஸ்ல வரேன்னா நீங்க ஈரோடு வந்துட்டு ஊட்டி வண்டி பிடிக்கலாம், மேட்டுப்பாளையம் போகலாம். இல்ல கர்நாடகா சைடுல இருக்கலாம், மைசூர்ல இருந்துட்டு நீங்க டவுன் ஆயிட்டு வருவீங்க. ஊட்டி வந்து அந்த வழியில வரும்போது உங்களுக்கு சேம் உங்களுடைய பஸ் டிராப்பிங் பாயிண்ட் எதுனா வெல்லிங்டன் பிளாக் பிரிட்ஜ் தான். அந்த பிளாக் பிரிட்ஜ்ல தான் இறங்கணும். பிளாக் பிரிட்ஜ் இறங்கியாச்சுன்னா உங்களுக்கு அங்கிருந்து கைட் பண்றதுக்கு ஆல்ரெடி யூனிஃபார்ம்ல போட்ட நம்மளுடைய சோல்ஜர்ஸ் உங்களுக்கு அங்க கைட் பண்ணுவாங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்க அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணா மறுபடியும் நமக்கு சான்ஸ் எப்ப கிடைக்குது காத்திருக்க தேவையில்ல. நாம காத்திருக்கலாம், பட் நம்மளுடைய ஏஜ் காத்திருக்காது. ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா நம்ம கனவாகவே போயிடும். அதனால உங்களுடைய கனவு மேம்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது நாள் வரை யார் தூங்கி இருந்தாலும் இனி தூங்க வேண்டாம். நம்ம ஒரே வேக்க நம்மளுடைய பெட்டை எம்ஆர்சி சென்டர்ல ட்ரைனிங் சென்டர்ல போட்டு பின்னாடி தூங்கும். அது வரைக்கும் இந்த செலக்ஷனுக்கான தயார் செஞ்சுட்டு உங்களுடைய டாக்குமெண்டேஷன், பிசிக்கல், மென்டலி எல்லாம் ப்ரிப்பேரா போங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஜெய் ஹிந்த்.